T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இந்தியாவுக்கு எதிரான போட்டியில பாகிஸ்தான் விளையாடிய விதம் 17 நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கடுமையாக விமர்சனமுமே பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டத்துல இந்தியா 61 ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தானை வென்றதை அடுத்து அவங்க இவ்வாறு சாடியிருக்காங்க. இதே போன்று 77 ரன்கள் குவித்து அசத்திய இஷான் கிஷனையுமே சேவாக் அவர்கள் வெகுவாக பாராட்டியிருக்காரு. தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல இஷான் கிஷன் ஒரு உண்மையான துரந்தர், 17ஆம் நூற்றாண்டு அணுகுமுறை காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவால எளிது வெல்லக்கூடிய அணியாக தோன்றியது. அவங்க வழக்கம் போல சரியான அடி வாங்கியிருக்காங்க. இருக்கும் கத்துக்குட்டி அணிகளிலேயே பாகிஸ்தான் அணிதான் எளிதில் வீழ்த்தக்கூடிய அணியாக திகழ்ந்தது அப்படின்னு கிண்டலுமே பண்ணியிருக்காரு. இதற்கிடையே முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முரளி கார்த்திக் இந்தியா பாகிஸ்தான் இடையே இனி கிரிக்கெட் போட்டிக்குரிய போட்டித்தன்மை இல்லை அப்படின்ற கருத்தையுமே தெரிவிச்சிருக்காரு. இரு அணிகளுக்கும் இடையேயான மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதால ஆட்டங்களுடைய ஒருதலை பட்சமான முடிவாக இருக்கும் அப்படின்னு அவருமே நக்கலாக கிண்டல் பண்ணியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தல MS தோனி அவர்கள் இந்திய அணியை புகழ்ந்து தள்ளியிருக்கார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களையுமே அவர் ஷேர் பண்ணியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் ஒரு கிரிக்கெட் போட்டியுடன் பேசியிருப்பதால தோனி அவர்களை பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. சோ இந்திய அணி கண்டிப்பாக 2026 T20 உலக கோப்பையை வெல்லும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம தோனி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.